ஹாய். சிக்கனில் எப்போவுமே ஒரே மாதிரியான ஸ்நாக் ரெசிபி தான் ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த சிக்கன் பன் ட்ரை பண்ணலாம். இதோட எக்ஸாக்டான பேர் எனக்கு தெரியல ஆக்சுவலி. இதை நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இந்த சிக்கன் முர்த்தபா சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அதனால் நான் இதுக்கு சிக்கன் பன்னுன்னு பேர் வச்சுருக்கேன். இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் மைதா, 2 முட்டை, 1 கப் பால், கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தோசை மாவு பதத்தில். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சிக்கன் போன்லெஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ், மஞ்சள்தூள், சால்ட், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா சிக்கன் வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு, அதனால் நான் இதை ஆட் பண்ணேன். உங்களுக்கு கரம் மசாலா இல்லை சிக்கன் மசாலா ஆட் பண்ணனால கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபில்லிங்ஸில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு ஆப்பக்கடாயில் செஞ்சு வச்சுருக்க மாவை ஒரு கரண்டி ஊற்றி 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தோசைக்கல் இருந்தால் கூட அதில் ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆப்பக்கடாயில் நல்லா ரவுண்டாக வந்துச்சு. அதே நேரத்தில் நல்லா வெந்தும் வந்ததால் நான் ஆப்பக்கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் தோசை கல்லில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரவுண்டாக சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஃபில்லிங்ஸை இப்போ நடுவில் சேர்த்துட்டு 4 பக்கமும் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சோண்டு மைதா தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சி இதை நல்லா ஸ்டிப்பாக பிடிக்கிறதுக்காக இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் பண்ணை எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு கல்லில் கொஞ்சமாக ஆயில் இல்லைனா நெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டான சிக்கன் பன் ரெடி. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் நல்லா ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் டின்னருக்கு கூட இதை சர்வ் பண்ணுங்கள். கெச்சப்போ சாஸோ வச்சு நீங்கள் இதை சர்வ் பண்ணுங்கள். சூடாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த லைக்கையும் கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.